தமிழக சட்டப்பேரவையில் திராவிட முன்னேற்றக் கழகம் நாடகமாடி வருகிறது என்றும் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் 9 நாட்களாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அனைத்து கூட்டத்திலும் அதிமுக சஸ்பெண்ட் தான் செய்யப்பட்டுள்ளது. மேலும் சபாநாயகர் அப்பா அவர்கள் ஒருதலை பட்சமாக செயல்பட்டு வருவதாக கடுமையான எதிர்ப்புகளையும் தெரிவித்திருக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது என்னவென்றால், 39 எம்பிக்கள் இருந்தபொழுது நீட் தேர்வை எதிர்த்து ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாத திமுக தற்பொழுது 40 எம்பிக்களை வைத்துக்கொண்டு நாடாளுமன்றத்தில் நீட் தேர்வு குறித்து தீர்மானத்தை கொண்டு வரவில்லை. அதற்கு பதிலாக தமிழக சட்டசபையில் நீட் தேர்வு தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளது. அவர்களது அரசியல் வித்தை, அதாவது விசச்சாராய மரணங்களை திசை திருப்புவதற்காக திமுக கொண்டு வரும் கண்துடைப்பு நாடகம்தான் இது. இனி மக்கள் இதை நம்ப மாட்டார்கள். நீட் தேர்வை நாடாளுமன்றத்தின் மூலம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். ஏற்பட்டுள்ள நிலையில் வருகின்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் நீட் தேர்வை ரத்து செய்யும் மசோதாவை தாக்கல் செய்து நிறைவேற்ற வேண்டும் என மத்திய பாஜக அரசை கேட்டுக்கொள்கிறேன். கடந்த 2010ஆம் ஆண்டு திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணியால் நீட் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்டது. ஏழை எளிய மாணவர்களது நலனை கருத்தில் கொண்டு நீட் தேர்வு ஒழிய வரை அதிமுகவின் குரல் ஒலித்து கொண்டே இருக்கும் என்று கூறியுள்ளார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களது கேள்விற்கு எப்பொழுதுமே திமுகவால் பதில் சொல்ல முடியாது. உடனடியாக எங்களை வெளியேற்றுவதற்கு அவர்கள் முயற்சி செய்வார்கள். குறிப்பாக நீட் தேர்வை பொறுத்தளவிற்கு மக்களவையில் 40 எம்பிக்கள் அனுப்பப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் பெரும்பான்மையை நிரூபிக்க தவறியதன் காரணமாக இந்தியா கூட்டணி ஆதரவுகளுடன் தான் தற்பொழுது ஆட்சியே நடத்தி வருகிறது. இப்பேற்பட்ட சூழலில் திமுகவின் அழுத்தம் அதிகமாக இருந்தால் நிச்சயமாக நீட் எதிர்ப்பு மசோதா ஒருமனதாக நிறைவேற்றப்படும். ஆனால் திமுக இதை அரசியலாகத்தான் பார்க்கப்பட்டு வருகிறது. தமிழக மக்களது எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இவர்கள் ஒருபோதும் மக்களுக்கு நன்மை செய்ய மாட்டார்கள். பணத்தை முன்னிறுத்தி தான் இவர்களது அரசியல் இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடுமையான விமர்சனத்தையும் முன்வைத்திருக்கிறார். தமிழகத்தை பொறுத்தளவிற்கு ஸ்டாலின் அவர்கள் எப்பொழுதுமே சுயநலவாதி தான். எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது நாங்கள் சிறு தவறாக செய்யும் பொழுது கூட அதை பெரிய பூகம்பமாக விரட்டி அடித்தார்கள். ஆனால் தற்பொழுது 68 நபர்கள் கள்ளச்சாராயத்தின் மூலமாக உயிரிழந்திருக்கிறார்கள். ஆனால் தற்பொழுது வரை கள்ளக்குறிச்சியில் ஸ்டாலின் அவர்கள் செல்லாதது ஏன் என்ற கேள்விகளும் எழுப்பப்பட்டு வருகிறது. 10 லட்சம் ரூபாய் கொடுப்பதால் அவர்களது குடும்பம் மீண்டு வந்துவிடுமா? இது கள்ளக்குறிச்சியில் மட்டும்தான் நடைபெறுகிறதா அல்லது ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதும் கள்ளச்சாராயம் நடைபெறுகிறதா என்ற கேள்விகளும் எழுப்பப்பட்டு தான் வருகிறது. ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக மிகப்பெரிய அளவில் நாங்கள் போராட்டத்தை எப்பொழுதுமே தொடருவோம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார்.